In today's class, we'll be dealing with climate change, அதோட frameworks and COP30. Climate change na என்னது, அந்த climate change வந்து நம்ம சரி பண்றதுக்கு நிறைய வந்து பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றோம், நிறைய ரூல்ஸை ஃப்ரேம் பண்றோம், அதுதான் ஃப்ரேம்வொர்க்ஸு. அதே மாதிரி வருஷம் வருஷம் சில சமிட்ஸ் நடக்குது, அது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசெண்டாக நடந்த சமிட் வந்து COP30 சமிட். அதோட மேஜர் அவுட்கம்ஸை பற்றி இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ எப்பயும் போல் பிஃபோர் அண்டர்ஸ்டாண்டிங் வி ஹாவ் டு நோ வாட் இஸ் வெதர் அண்ட் கிளைமேட். வெதர்ன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்தோட இப்போ இருக்கிற அட்மாஸ்பியரிக் கண்டிஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோமோ வெதர் அப்படின்னு சொல்லுவோம். அது டெம்பரேச்சரை பற்றி இருக்கலாம், ப்ரெசிபிடேஷன்னா ரெயினை பற்றி இருக்கலாம், ஒரு விண்டை பற்றி இருக்கலாம். இதுதான் வெதர், ஓகேவா? கிளைமேட்டுன்னு சொன்னால் இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஆவரேஜ் பேட்டர்ன். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னால், சென்னையில் இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதுதான் வெதர். அதுவே கிளைமேட்டுன்னு சொன்னால் சென்னையில் போன 30 இயர்ஸில் நவம்பர் டிசம்பரில் மழை அதிகமாக பெய்யும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கிளைமேட். ஸோ வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் இருக்கிற பேசிக்கான டிஃப்ரென்ஸ், சரிங்களா? சரி, இப்போ கிளைமேட் சேஞ்ச் தான் என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கிளைமேட் பார்த்தோம்ல, அந்த கிளைமேட்ல என்ன ஆக போகுதுன்னா ஆல்ட்ரேஷன் ஆக போகுது, சேஞ்ச் நடக்க போகுது. அந்த சேஞ்ச் வந்து எந்த வகையில் தெரியும்னா, குளோபல் டெம்பரேச்சர் ரைஸ், முழு ஏர்த்தோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுது, ஓஷன்ஸ் வந்து வார்ம் ஆகுது, ஷ்ரிங்கிங் ஐஸ் ஷீட்ஸ், சீ லெவல் ரைஸ். இதுதான் கிளைமேட் சேஞ்சோட இண்டிகேட்டர்ஸ். இதெல்லாம் நடந்தால் கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ லாங் டேர்ம் ஆல்டரேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் டிபிக்கல் வெதர் பேட்டர்ன்ஸ் இன் அ பிளேஸ் ஓவர் 30+ இயர்ஸ், ஓகேவா? சரி, இந்த மாதிரி நடக்கிற கிளைமேட் சேஞ்சோட காசஸ் அப்படின்னு பார்த்தா, இட் ஹாஸ் போத் நேச்சுரல் அஸ் வெல் அஸ் ஆந்த்ரோபோஜெனிக், அதாவது ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால நடக்கிற காசஸும் இருக்கு. ஸோ நேச்சுரல் காசஸ் குட் பி எனிதிங் லைக் சோலார் ரேடியேஷன் வேரியேஷன். சன்னில் வர லைட் வந்து கான்ஸ்டண்ட்டாக வராமல் வேற வேற மாதிரி சேஞ்சஸாக வருது. வால்கனிக் எரப்ஷன்ஸ், மிலான்கோவிச் சைக்கிள். மிலான்கோவிச் சைக்கிள்னா என்ன அர்த்தம்னா, ஏர்த்தோட ஆர்பிட் இருக்குல்ல, ஏர்த் வந்து சுத்திட்டு இருக்குல்ல அந்த சன்னை சுற்றி, அந்த ஆர்பிட்ல வந்து ஒரு ஷிஃப்ட் நடக்கும், சரிங்களா? ஸோ அதுதான் மிலான்கோவிச் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் அ நேச்சுரல் காஸ், இயற்கையான ஒரு காரணம். ஆந்த்ரோபோஜெனிக் காசஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம பர்ன் பண்ணுற ஃபாசில் ஃபியூவல்ஸ், டீஃபாரஸ்டேஷன், மரத்தை வெட்டுறது, அக்ரிகல்ச்சர் பண்ணுறது, லைஃப் ஸ்டாக், கேட்டல், தட் இஸ் கவ், ஷீப்பு, அவங்கள வந்து க்ரோ பண்ணுறதும் ஒரு கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு காரணம். இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸஸ், ஆல் தீஸ் ஆர் காசஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், ஓகே? சரி, இப்போ கிளைமேட் சேஞ்சு புரியணும்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு எஃபெக்டை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த எஃபெக்டோட பேர் தான் என்னதுன்னா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்க்கு முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, நார்மலாகவே சன்லேருந்து என்ன வரும்னா சன்லைட் வரும். வந்த சன்லைட்டை வந்து எர்த் என்ன பண்ணுவோம்னா ஓரளவுக்கு எடுத்துக்கும். ஃபோட்டோசிந்தசிஸ் பிளான்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க நிறைய. அதே மாதிரி லைஃப் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கும் ஹீட்டு தேவை. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி ஹீட் என்ன ஆகிடும்னா ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும், பின்னாடி போயிடும், சரிங்களா? ஆனால் அட்மாஸ்பியரில் சில கேஸஸ், அந்த கேஸஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஒன்ஸ் இந்த கேஸஸ் வந்து அட்மாஸ்பியரில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ரிஃப்ளெக்ட் ஆக வேண்டிய அந்த ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாமல் ட்ராப் பண்ணிடுவாங்க, தப்பிக்க விட மாட்டாங்க. ஏர்த்தோட அட்மாஸ்பியர்லேருந்து ஸ்பேஸுக்கு போக விட மாட்டாங்க. ஸோ அது ஏர்த்லேயே என்ன ஆகிட்டே இருக்கும்னா ட்ராப் ஆகிட்டே இருக்கும். ஆக மொத்தம் ஏர்த்தோட டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா ஏறிட்டே போகும், சரிங்களா? ஸோ சோலார் ரேடியேஷன் முதல்ல என்ட்ரி ஆகும், அதே மாதிரி பாசஸ் த்ரூ தி அட்மாஸ்பியர், ரீச்சஸ் எர்த் சர்ஃபேஸ், ஏர்த்தோட சர்ஃபேஸை ரீச் பண்ணிடுச்சு.
ஹீட் அப்சார்ப்ஷன், எர்த்தோட சர்ஃபேஸ் என்ன பண்ணும், அப்சார்ப் சன்லைட், கொஞ்சம் சன்லைட்டை அப்சார்ப் பண்ணுச்சு, ரேடியேட்ஸ் ஹீட் பேக் அஸ் லாங் வேவ் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். அது ரிஃப்ளெக்ட் பண்ற அந்த ரேடியேஷனோட பேர் தான் என்ன ரேடியேஷன்னா இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்ம். ஆனா இந்த கேஸ் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து அட்மாஸ்பியர்ல இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ட்ராப் பண்ணிடுவாங்க எதை, இந்த லாங் வேவ் இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை. இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்னாலே ஹீட் தான். ஸோ அதனால என்ன நடக்கும்னா ஹீட் கிரியேட்டிங் வார்மிங் பிளாங்கெட் அரவுண்ட் தி எர்த். எர்த்தை சுற்றி ஒரு பிளாங்கெட், அந்த பிளாங்கெட் என்ன பண்ணுதுன்னா எர்த்தை வந்து வார்ம் பண்ணிட்டே போகுது. இதுதான் கிரீன் ஹவுஸ் எஃபெக்டோட மெக்கானிசம். சரிங்களா? சரி, கிரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொன்னோம். அந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ முக்கியமாக இந்த கேஸஸ் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, எஃப் கேஸஸ் அப்படின்னு எழுதிருக்கு. எஃப் கேஸஸ்னா என்ன அர்த்தம்னா ஃப்ளூரினேட்டட் கேஸஸ். அது வந்து சிஎஃப்சி குளோரோஃப்ளூரோ கார்பனாக இருக்கலாம், இல்லை ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்ஸாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ இவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிரீன் ஹவுஸ் கேஸஸ். இவங்களால தான் என்ன நடக்குது, ட்ராப்பிங் ஆஃப் ஹீட் நடக்குது. ட்ராப்பிங் ஆஃப் ஹீட் நடக்கிறதுனால தான் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் நடக்குது. கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் நடக்கிறதுனால தான் குளோபல் வார்மிங் நடக்குது. குளோபல் வார்மிங் நடக்கிறதுனால தான் கிளைமேட் சேஞ்சும் நடக்குது. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் தி கேஸஸ். கார்பன் டை ஆக்சைடு எப்போ வரும்னா ஃபாசில் ஃபியூவல்ஸை நம்ம வந்து பர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது. ஃபாசில் ஃபியூவல்னா என்ன அர்த்தம், கோல், பெட்ரோலியம், டீசல் அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இதுதான் அதோட ஃபாரஸ்ட் பிரைமரி சோர்சஸ். டீஃபாரஸ்டேஷனும் அதோட சோர்ஸ். டீஃபாரஸ்டேஷன் என்னது, மரத்தை வெட்டுறது. நார்மலாக மரங்கள் என்ன பண்ணுவாங்க, கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணுவாங்க. மரங்களே இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுதுன்னா அப்சார்ப் ஆகுது, அட்மாஸ்பியர்ல இருந்துட்டு. சரிங்களா? மீத்தேன் எங்கேருந்து வருதுன்னா நான் சொன்ன லைஃப் ஸ்டாக். லைஃப் ஸ்டாக்னா என்னன்னு சொன்னேன், கவ், ஷீப். ஸோ இவங்களோட சாணம் இருக்கும்ல, அதில் தான் இந்த மீத்தேன்லாம் இருக்கும். சரிங்களா? வெட்லேண்ட்ஸ், லேண்ட்ஃபில்ஸ் இதை தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க மீத்தேனுக்கு. சரிங்களா? நைட்ரஸ் ஆக்சைடை பார்த்தோம்னா ஃபர்டிலைசர்ஸ் வந்து தான் இந்த கேஸ் வரும். அதே மாதிரி இந்த ஃப்ளூரினேட்டட் கேஸ், இந்த ஃப்ளூரினேட்டட் கேஸுக்கு காரணம் பழைய காலத்தில் வந்து ஏசி, ஃப்ரிட்ஜு இதில் வந்து இருந்தது. நார்மலாக இப்போ இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. பட் ஹவெவர் சின்ன சின்ன கான்சென்ட்ரேஷனில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ். சரி, இவ்வளோ கிரீன் ஹவுஸ் கேஸஸை நீங்கள் பார்த்துட்டீங்க. இதில் எது ரொம்ப பயங்கரமானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு மெஷர்மெண்ட் தேவை. கரெக்டாக இல்லையா? கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக எஃபெக்ட் பண்ணுறாரா, மீத்தேன் எஃபெக்ட் பண்ணுறாரா, நைட்ரஸ் ஆக்சைடு எஃபெக்ட் பண்ணுறாரா, இல்லை ஃப்ளூரினேட்டட் கேஸஸ் வந்து எஃபெக்ட் பண்ணுறாங்களான்னு தெரியறதுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட். அந்த மெஷர்மெண்ட்டோட பேர் தான் என்னதுன்னா குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல். எந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எந்த அளவுக்கு குளோபல் வார்மிங்கை பண்ணும், அதோட மெஷர். இது என்ன பண்ணோம்னா எதை பற்றி பேசணும்னா இந்த கேஸால் எந்த அளவுக்கு ஹீட்டை ட்ராப் பண்ண முடியும், அதிகமாக ட்ராப் பண்ண முடியுமா இல்லை கம்மியாக ட்ராப் பண்ண முடியுமா, அதை பற்றி பேசணும். சரிங்களா? யாருக்கு ஏற்ற மாதிரினா கார்பன் டை ஆக்சைடுக்கு ஏற்ற மாதிரி கம்பேர் பண்ணி சொன்னோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா மீத்தேனு, நைட்ரஸ் ஆக்சைடு, ஃப்ளூரினேட்டட் கேஸ். ஃப்ளூரினேட்டட் கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடை விட அதிகமாக பண்ணுமா, மீத்தேன் வந்து கார்பன் டை ஆக்சைடை விட அதிகமாக பண்ணுமா, அதே மாதிரி கம்பேர் பண்ணி சொல்கிற ஒரு மெஷர்மெண்ட். சரிங்களா? பேஸ் லைன் பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு. சரிங்களா? கார்பன் டை ஆக்சைடுக்கு நம்ம வேல்யூ என்ன கொடுத்துட்டோம்னா GWP வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துட்டோம். சரிங்களா? சரி, எதுக்கு? ஸோ இதை வந்து என்ன சொல்றாங்க, why 100 years? So scientists use this time frame because it balances short term potency with long term atmospheric persistence, providing a practical comparison of policy. ஸோ நம்ம இந்த GWPன்னு சொன்னோம்ல, இது ஹீட் ட்ராப்பிங் அபிலிட்டியை கம்பேர் பண்ணுதுல்ல, அது கம்பேர் பண்ணுறது 1 வருஷம் 2 வருஷத்துல கம்பேர் பண்ணு, 100 வருஷம் அளவுக்கு வந்து எந்த கேஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹீட்டை ட்ராப் பண்ணும்.
அதான் ஜிடபிள்யூபி. கிளியர்ல? சரி, இப்போ நம்ம கம்பேரிசனை பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு ஆல்ரெடி நம்ம பேஸ் லைன் 1 செட் பண்ணிட்டோம். மீத்தேன் வந்து கார்பன் டை ஆக்சைடை விட 27 to 30 டைம்ஸ் அதிகம் ஜிடபிள்யூக்கு ஏற்ற மாதிரி 100 years, சரிங்களா? அதே மாதிரி நைட்ரஸ் ஆக்சைடு இன்னும் அதிகம் 273. ஃப்ளூரினேட்டட் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமானது தௌசண்ட்ஸ்ல வேல்யூ. அதனால தான் 1987ல யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் UNEP என்ன பண்ணாங்கன்னா இந்த சிஎஃப்சி மேல பேன் பண்ணிட்டாங்க, சரிங்களா? ஏன்னா அதோட குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல் ரொம்ப அதிகம். மோர் ஓவர் இந்த சிஎஃப்சி நம்ம ஓசோன்ல ஹோல் பண்றதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு ரீசன், சரிங்களா? ஸோ குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியலும் அதிகமாக இருக்கு, அதே மாதிரி ஓசோன்ல ஹோலோ பண்ணுது. அதனால இது என்ன பண்ணிட்டாங்கன்னா 1987ல UNEP யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமா பேன் பண்ணிட்டாங்க, சரிங்களா? சரி, மீத்தேன் ஆனா நம்ம பார்த்தோம் இருக்கிறதுல எங்க கார்பன் டை ஆக்சைடு தான் கம்மியான ஜிடபிள்யூபி இருக்கு. ஆனா நம்ம வந்து கிளைமேட் சேஞ்சை பத்தி பேசும்போது நம்ம முக்கியமா எந்த எமிஷன்ஸ் பத்தி தான் பேசுவோம்? கார்பன் எமிஷன்ஸ் பத்தி பேசுவோம். ஏன் அப்படி யோசிச்சு பாருங்க. அபண்டன்ஸ். ஆமா, ஓகே, வெரி குட். ஸோ அதுதான் பாயிண்ட். மீதி இங்க இருக்கிற கிரீன் ஹவுசஸ் கேஸஸை விட ரொம்ப அதிகமா இருக்கிற கேஸ் எதுனா கார்பன் டை ஆக்சைடு கேஸ். ஆனா நம்மளோட நார்மல் இப்போ நம்ம கிரீன் ஹவுஸ் கேஸஸை கம்பேர் பண்ணல, நார்மலா அட்மாஸ்பியர்ல இருக்கிற கேஸஸ் பார்க்கணும். என்னெல்லாம் இருக்குன்னா அபண்டன்ட் கேஸ் வந்து நைட்ரோஜன் நேச்சுரலா இருக்குது, கிரீன் ஹவுஸ் கேஸ் இல்லை, 78% இருக்கு அட்மாஸ்பியர்ல. ரெண்டாவது ஆக்சிஜன், மூணாவது ஆர்கன் 0.93 1%. கார்பன் டை ஆக்சைடு வந்து வெறும் புள்ளி போட்டு 0.42% மட்டும் தான் இருக்கு ஆக்சுவலி பார்த்தா. அதாவது 420 ppm பார்ட்ஸ் பர் மில்லியன் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஆனாலும் அதுதான் என்ன இருக்கிறதுலே அதிகமா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கொடுக்குற ஒரு கேஸ், சரிங்களா? ஏன்னா நீங்க இப்ப பார்த்த அந்த லிஸ்ட்ல வந்து இந்த மீதி இந்த கேஸஸ் இருக்காங்களா, இவங்களாம் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் இல்லை, இவர் மட்டும் தான் என்னது கிரீன் ஹவுஸ் கேஸஸ். கிரீன் ஹவுஸ் கேஸ்ல நம்ம ஒன்று மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். யாருன்னா வாட்டர் வேப்பர், சரிங்களா? ஆனா வாட்டர் வேப்பர்னு சொல்லும் போது நம்ம ஜிடபிள்யூபி இருக்குல்ல, ஜிடபிள்யூபினா என்னது குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியலை பத்தி பேசவே மாட்டோம். ஏன் பேச மாட்டோம்னா ஏன்னா வாட்டர் வேப்பர் வந்து ஹீட்டை ட்ராப் பண்ணலையா, அவர் வந்து ஃபீட்பேக்கை மட்டும் தான் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? ஃபீட்பேக். ஃபீட்பேக்னா என்னது? எந்த அளவுக்கு ஹீட் ட்ராப் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு ஹீட் ட்ராப் அதிகமா ஆகுதோ அந்த அளவுக்கு தண்ணி என்ன ஆகும்? கொதிக்குமா? கொதிக்கும்னு வச்சுக்கோங்க. கொதிச்சு அது என்னவா மாறும்? வாட்டர் வேப்பரா மாறும், சரிங்களா? ஸோ அது ஒரு ஃபீட்பேக்காக தான் வேலை செய்யுது. அதுக்கு நம்ம வந்து ஜிடபிள்யூபி வந்து பேசணும், சரிங்களா? ஐ ஹோப் டில் ஹியர் இட் இஸ் கிளியர். அட்மாஸ்பியரிக் கம்பேரிசன் பார்த்தாச்சு. CO2 பாராடாக்ஸ், இது அபண்டன்ஸா இருக்கு, மோஸ்ட் எமிட்டட் ஹியூமன் மேட் கிரீன் ஹவுஸ் கேஸ், சரிங்களா? இருக்கிறதுலே அதிகமா இருக்கிற ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ் ஃபாசில் ஃபியூல்ல இருந்து வருது. ஆனா ஏன் இது ரொம்ப முக்கியமானது, ஏன் ரொம்ப அதிகமா பண்ணுதா? ஏன்னா இதோட லாஞ்சிவிட்டி பர்சிஸ்டண்டா இருக்கும், அழியாது சீக்கிரமா. எவ்வளவு வருஷம்னா 300 வருஷத்துல இருந்து 1000 வருஷம் வரைக்கும் அட்மாஸ்பியர்ல அப்படியே இருக்கும், சரிங்களா? ஸோ அதனாலதான் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ், சரிங்களா? இர்ரிவர்சிபிலிட்டி, இர்ரிவர்சிபிள்னா என்னது? திருப்பியும் இதை வந்து ஈஸியா வந்து என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது அட்மாஸ்பியர்ல இருந்து. Once emitted, extremely difficult to remove naturally from the atmosphere. ஆனா மரங்கள் நிறைய இருந்தா மரங்கள் என்ன பண்ணுவாங்க? கார்பன் டை ஆக்சைடை தானே எடுப்பாங்க. That is what CO2 is the most important and most affecting greenhouse gas. Okay, so till here it is clear. Okay, now we'll look into some history. Climate change
எப்போல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எப்போல இருந்து ஆரம்பிச்சதுன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இருந்து ஆரம்பிச்சது. அப்போதான் ஃபாசில் ஃபியூவல்ஸ் அஸ் வெல் அஸ் எமிஷன்ஸ் வந்து பிகின் ஆனாங்க. சரிங்களா? 1896 பாருங்க, 1750ல இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆரம்பிச்சது. ஆனா கிட்டத்தட்ட 140 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அரினியஸ் என்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து சொன்னாரு, கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுல்ல, கிளைமேட் சேஞ்சுன்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ, கிளைமேட்லாம் மாறுது, நார்மலாக இந்த டைம் தான் மழை பெஞ்சிட்டு இருந்தது, இந்த டைம் தான் வின்டர் வந்துட்டு, இதெல்லாம் மாறுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அது வந்து அரினியஸ் என்ற சயின்டிஸ்ட் அது எதை வச்சு லிங்க் பண்ணார்னா, கார்பன் டை ஆக்சைடோட எமிஷனை வச்சு லிங்க் பண்ணிட்டார். குளோபல் வார்மிங்கோட காரணம் வந்து கார்பன் டை ஆக்சைடுன்னு லிங்க் பண்ணார். 1958ல வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல எவ்வளவு இருக்கு அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ரெக்கார்டு எடுக்க ஆரம்பிச்சாங்க. மௌனா லோவா அப்சர்வேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மானிட்டரிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1988ல தான் என்ன ஃபார்ம் ஆச்சுன்னா ஐபிசிசி என்ற ஒரு பாடி ஃபார்ம் ஆச்சு. சரிங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஐபிசிசி என்ற பாடி ஃபார்ம் ஆச்சு. இது என்ன பண்ணணும்னு நம்ம பார்ப்போம். 1992ல யுஎன்எஃப்சிசி ஃபார்ம் ஆச்சு. சரிங்களா? அதே மாதிரி கயோட்டோ புரோட்டோகால், பாரிஸ் அக்ரிமெண்ட், அதே மாதிரி ஹாட்டஸ்ட் இயர் எவர். ஹாட்டஸ்ட் இயர் எவர் எது? 2023. கரெக்டா? எது 2025? 2024. ஓகே, so 2024 is the hottest year ever. 2025 வந்து லானினா இயரா இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நம்ம டிஸ்கஸ் பண்ண திருப்பி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ 2024 தான் என்னதுன்னா ஹாட்டஸ்ட் இயர் எவர். ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறதுலே ஹாட்டஸ்டா ஃபர்ஸ்ட் வாட்டி வந்ததுல ஹாட், அது வந்து 2023. சரிங்களா? சரி, இதுதான் ஹிஸ்டரி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளைமேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? இங்க இருந்து கொஞ்சம் முக்கியமான பாட்டு கொஞ்சம் கவனிங்க. சரிங்களா? ஸோ ஐபிசிசி, இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இது என்ன எழுதிருக்கு பாருங்க, இது பக்கத்துல சயின்ஸ் பாடி அப்படின்னு நான் எழுதிருக்கேன். சயின்ஸ் பாடினா இது என்ன? ஓ, நம்ம இந்த ஆக்ஷன் எடுக்கணும், அந்த ஆக்ஷன் எடுக்கணும், அந்த மாதிரி பேசுமா இல்ல வேற ஏதாவது பண்ணுமா? ஐபிசிசி அதாவது பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணுமா இல்லையா? அதுதான் கேள்வி. பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணாது ஐபிசிசி. ஐபிசிசியோட வேலை என்னதுன்னா மானிட்டரிங். மௌனா லோவா அப்சர்வேட்டரி பார்த்தோம்ல, அதே மாதிரி இவர் வந்து மானிட்டரிங் பண்ணுவார். கிரீன் ஹவுசஸ் கேஸஸ்லாம் யாரு எவ்வளோ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ஃபாரஸ்ட் ஃபயர் எங்கே நடக்குது, அதோட காஸ்ட் என்னது, அதனால எவ்வளோ எஃபெக்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த மானிட்டரிங் வேலையை இவர் வந்து பண்ணுறாரு. வருஷம் வருஷம் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. சரிங்களா? ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் தான் என்னதுன்னா ஏஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் கொடுக்கும். சரிங்களா? அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் கொடுப்பாரு, டேட்டாவை ப்ரொவைட் பண்ணுவார், இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுவார். ரீசெண்டாக வந்த ரிப்போர்ட் வந்து AR6. சரிங்களா? அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் 6. வருஷம் வருஷம் நாட் நெசசரி, பட் திஸ் இஸ் வாட் தி கேஸ் இஸ். ஐபிசிசி இஸ் நாட் framing policies, he is giving data regarding climate change. Okay, sorry. Next comes the UNFCC or UNFCCC. இதுதான் என்னதுன்னா framework, policies frame பண்ணுது. IPCC 1988ல வந்தது. இது 4 வருஷம் கழிச்சு ரியோ எர்த் சமிட் அப்படின்னு நடந்தது. ரியோ எங்க இருக்குப்பா சொல்லுங்க ஜெனிஃபர்? பிரேசில்ல இருக்கு. சரிங்களா? பிரேசிலை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பிரேசிலை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குவோம், முக்கியமானது இன்னைக்கு. ஸோ பிரேசில் என்ற நாட்டில் ரியோல வந்து என்ற சிட்டியில் எர்த் சமிட் நடந்தது 1992ல. அப்போதான் இந்த ஒரு பாடியை ஃபார்ம் பண்ணாங்க, UNFCCC. இந்த பாடியோட முக்கிய கோல் என்னதுன்னா கிரீன் ஹவுஸ் எமிஷனை ஸ்டேபிளைஸ் பண்றது. CBDR பிரின்சிபல் பேஸ் பண்ணி இருக்கு. CBDனா என்னதுன்னா காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, இது ஒரு ஓவர்வியூ மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ
ஐபிசிசியில் நம்ம பார்த்தோம் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸை கொடுக்கும். சரிங்களா? இது வெறும் ஒரு இந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை வச்சு பாலிசி மேக்கர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க வந்து பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க. சரிங்களா? இதோட ஹெட் குவார்ட்டர் ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் இருக்கு. இதை ஃப்ரேம் பண்ண பாடி யாருன்னா நம்ம பார்த்தோம்ல யூஎன்இபி சிஎஃப்சியை பேன் பண்ணுவோம், அவங்களும் WMO சேர்ந்து தான் இதை வந்து ஃப்ரேம் பண்ணாங்க ஐபிசிசி. சரி, இப்போ UNFCCC பார்த்துலாம் ரொம்ப முக்கியமானது இது. சரிங்களா? கொஞ்சம் கவனிங்க. ஸோ 1992 நம்ம பார்த்த மாதிரி ரியோ எர்த் சமிட்ல நடந்தது. இப்போ இதுல 198 கண்ட்ரீஸ் இருக்காங்க, பார்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? பான் ஜெர்மனில இதோட ஹெட் குவார்ட்டர் இருக்கு. நம்ம பார்த்த மாதிரி இது என்ன பண்ணோம்னா கிரீன் ஹவுஸ் கான்சென்ட்ரேஷனை குறைக்கிறதுக்கு பார்க்கும். குறைக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா வருஷம் வருஷம் நவம்பர் மாசத்துல, எந்த மாசத்துல? நவம்பர் மாசத்துல இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணும். இப்போ பார்த்தீங்களா ஸ்டார்டிங்ல நம்ம COP அப்படின்னு சொன்னோம்ல, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி முக்கியமான கிளைமேட் சேஞ்சுக்கான டெசிஷன்ஸ் வந்து இது எடுக்கும். சரிங்களா? ஆனுவலாக நடக்கும். சரிங்களா? இதுதான் உங்களோட UNFCCC. ஸோ வாட் இஸ் UNFCCCனா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்டா வந்த மல்டிலேட்ரல் லீகல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்டா இந்த பாலிசிஸை நம்ம ஃப்ரேம் பண்ணோன்னு ஒரு பாடி ஃபார்ம் ஆனது UNFCCC மட்டும் தான். சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் UNFCCC இருந்ததுல இவர் என்ன பண்ணுவார்? பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணுவார், காப் சமிட்ஸை நடத்துவார். ஃப்ரேம் பண்ணுற பாலிசிஸை எல்லா கண்ட்ரியும் ஒத்துக்கணுமா ஒத்துக்க கூடாதா அப்படின்னு வந்து இது இல்லாமல் இருந்தது. சரிங்களா? இப்போ நான் ஏதோ ஒரு பாலிசியை ஃப்ரேம் பண்ணுறேன், நீங்கள் மெம்பர் கண்ட்ரினா இந்த பாலிசியை ஃபாலோ பண்ணணுமா இல்லையான்னு ஒரு பைண்டிங் இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் என்ன வந்ததுன்னா ஒரு புரோட்டோகால் வந்தது. புரோட்டோகால்னா என்னது? கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம்? ஃபாலோ பண்ணோம். இந்த புரோட்டோகால் 1997 வந்தது. எங்க வந்தது? கயோட்டோ எங்க இருக்குன்னா ஜப்பான்ல இருக்கு. பாருங்க, COP3 நடந்திருக்கு. அப்போ COP3 கூட யார் தான் நடத்துறாரு? UNFCCC தான் நடத்துறாரு. ஸோ அவர் நடத்தின COP3 எங்க இருந்ததுன்னா கயோட்டோல. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு ரூலை பாஸ் பண்ணாங்க. அந்த ரூலோட பேர் தான் என்னன்னா கயோட்டோ புரோட்டோகால். புரோட்டோகாலை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அதனால இது வந்து லீகலி பைண்டிங் டெவலப்மெண்ட், லீகலி பைண்டிங் ஒரு ஆப்ஜெக்டிவ். ஆனா இது யார் தான் இதை ஃபாலோ பண்ணணும்னு கூட அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் கவனிங்க. யார் தான் ஃபாலோ பண்ணணும்னு இருந்தது? டெவலப்டு கண்ட்ரீஸ். ஏன் டெவலப்டு கண்ட்ரீஸ் முதல்ல சொன்னாங்க? ஏன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ் யூரோப்பு அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணாங்க, டெவலப் ஆயிட்டாங்க. சரிங்களா? அவங்க தான் ஸ்டார்டிங்ல கார்பன் எமிஷன்ஸ் கொடுத்தாங்க. டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இந்தியா இருக்கிற மாதிரி இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ எடுத்தோடனே டெவலப்பிங் கண்ட்ரியை நீ இதுதான் பண்ணணும் அது பண்ணணும் சொன்னா தட் இஸ் நாட் குட். சரிங்களா? ஸோ தட் இஸ் வை திஸ் வாஸ் ஒன்லி ஃபார் டெவலப்டு கண்ட்ரீஸ். காமன் பட் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி, CBDR அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் ஒரு காமனான ஆனா பிரிச்சு கொடுத்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த நாட்டே ஒத்துக்காது. அந்த நாட்டை இதுதான் நான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுக்க போறேன், அந்த நாட்டு வந்து நான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அவங்களே எடுத்துக்க மாட்டாங்க. UNFCCC தான் என்ன சொல்லுவார்னா, தம்பி நீங்க இது பண்ணுங்க, நீங்க இது பண்ணுங்க, நீங்க அது பண்ணுங்க. ஒரு டீச்சர் மாதிரி இவர் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு ஃபாலோ பண்ணும். சரிங்களா? ஆனா என்ன நடந்தது? சின்ஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றதுனால நிறைய பேர் வந்து இதை என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா US வந்து நெவர் ராட்டிஃபைடு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன இது வந்து நிறைய விஷயத்தை பத்தி பேசுச்சு. கார்பன் ட்ரேடிங்கை பத்தி பேசுச்சு, கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம், ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்ட், நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பேசுச்சு. ஆனா ஒரே ஒரு ஃபால்ட் என்னதுன்னா இது டிசைட் பண்ணிச்சு எல்லாரும் என்ன பண்ணும், யாரும் ஒத்துக்கல. எப்போ? 1997. சரிங்களா? இயர் நோட் பண்ணுங்க. அப்புறம் 2015
17 இயர்ஸ் கழிச்சு பாரிஸ்ல திருப்பி என்ன நடந்ததுன்னா ஒரு அக்ரிமெண்ட் நடந்தது, சரிங்களா? அப்போ காப் 21, சரிங்களா? அப்போ காப் 21, இப்போ காப் 31 வரப்போகுது, சரிங்களா? ஸோ பாரிஸ்ல நடந்தது. இவங்க என்ன சொன்னாங்கன்னா பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, they will not decide, this UNFCCC will not decide what this country has to do. That country has to decide its own NDC. எங்க இருக்கு NDC? ஒரு கண்ட்ரியானது அதோட NDCs தானா என்ன பண்ணோம்னா டிசைட் பண்ணோம், ஃப்ரேம் பண்ணி சப்மிட் பண்ணோம். நான் இதுதான் பண்ண போறேன். NDCனா என்னது? நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ், சரிங்களா? நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ், சரிங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம இந்தியாவோட NDC என்னதுன்னு நம்ம ரீசெண்டா இருக்கிற இந்தியாவோட NDC என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ NDCயை புரிஞ்சாதான் அங்க புரியும், சரிங்களா? எந்த அக்ரிமெண்ட்? பாரிஸ். அந்த UNFCCC சொல்லுமா இல்ல கண்ட்ரிஸை டிசைட் பண்ணிடுவாங்க? கண்ட்ரிஸை டிசைட் பண்ணிடுவாங்க, அதுதான் NDC, சரிங்களா? மோரோவர் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ல தான் இந்த விஷயம் 1.5 டிகிரி செல்சியஸ் 2 டிகிரி செல்சியஸ் என்ற கான்செப்டை வந்து இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ல தான் என்ன பண்ணாங்கன்னா சொன்னாங்க. என்ன பண்ணாங்கன்னா குளோபல் வார்மிங்கை ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. குளோபல் வார்மிங்கை 2 டிகிரி செல்சியஸுக்கு கீழே நான் என்ன பண்ணும் அடக்கணும், அதுக்கும் கீழே 1.5 டிகிரி செல்சியஸ்க்கும் கீழே நான் அது வந்து அதை சஸ்டைன் பண்ணிட்டே போகணும் அப்படின்னு சொன்னாங்க, சரிங்களா? ஸோ இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் 2 டிகிரி செல்சியஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்ஸ், கிளியரா? இதுதான் பாரிஸ் அக்ரிமெண்ட். ஓகே, சரி. ஸோ நம்ம இப்போ கயோட்டோ புரோட்டோகால்லையும் பாரிஸ் அக்ரிமெண்ட்டையும் கொஞ்சம் ஒரு சம்மரி மாதிரி பார்த்துக்கலாம். இது டாப் டவுன் அப்ரோச்சாக இருந்தது. ஏன்னா இதோட டார்கெட்டை யார் செட் பண்ணா? இந்த ட்ரீட்டி தான் செட் பண்ணார். ஆனால் இது பாட்டம் அப் அப்ரோச்சாக இருந்தது. ஏன்னா டார்கெட் செட் பை தி கண்ட்ரி இட்செல்ஃப். பைண்டிங் வந்து இதை பைண்ட் பண்ணுறது வெறும் டெவலப்டு நேஷன்ஸ் மட்டும் தான் இதை பைண்ட் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருந்தது. ஆனால் இங்கே வந்து அந்த விஷயத்தை எடுத்துட்டாங்க, எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஆனால் நான் சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணல, நீங்களே ஏதோ சொல்லி அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் அது கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும், சரிங்களா? யூஎஸ் வந்து கயோட்டோ புரோட்டோகால் என்ன பண்ணல, ஃபாலோ பண்ணல, நெவர் ராட்டிஃபை. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணாரு, ஜாயின் பண்ணிட்டார். கார்பன் கிரெடிட் என்ற ஒரு மெக்கானிசமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கயோட்டோ புரோட்டோகால். கார்பன் கிரெடிட் ஞாபகம் இருக்கா? யாரெல்லாம் கிளைமேட் சேஞ்சுக்காக, கிளைமேட் சேஞ்ச் கம்மியாகிறதுக்காக நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க, அஃபாரஸ்டேஷன், மரங்களை நட்டுறாங்க, ஃபாரஸ்ட்டை வளர்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த கயோட்டோ புரோட்டோகால் மூலமா சில கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க, கார்பன் கிரெடிட்ஸ், சரிங்களா? அந்த கிரெடிட்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா ட்ரேட் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட், சரிங்களா? NDC நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷனை என்ற கான்செப்ட் கொடுத்தது பாரிஸ் அக்ரிமெண்ட். இங்க எமிஷன் ரிடக்ஷனை பத்தி மட்டும் தான் பேசினாங்க கயோட்டோ புரோட்டோகால். எந்த எமிஷன்னா CO2 எமிஷன். ஆனா இங்க வந்து எமிஷன் வந்து முக்கியமானது இல்லை, டெம்பரேச்சர் முக்கியம்ப்பா, அதுவும் இந்த 2 டெம்பரேச்சர் முக்கியம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ ஒரு கேள்வி வரும், அப்போ இந்த டெம்பரேச்சர் என்னது? 1.5 டிகிரி செல்சியஸ்னா என்னது? 2 டிகிரி செல்சியஸ்னா என்னது? நார்மலா நம்ம ரூம் டெம்பரேச்சரே எவ்வளோ இருக்கும்? 25 to 30 டிகிரி செல்சியஸ். அதை விட அதிகமா கம்மியாது, கம்மி தானே? அங்கே நம்மளுக்கு எதுவுமே இல்லை, இதுல இந்த மாதிரி ஆனா என்ன ஆயிட போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, இது வந்து நம்ம நார்மலான டெம்பரேச்சரை பத்தி பேசல, we are talking about average temperature of earth. எர்த்தோட மொத்த ஆவரேஜ் டெம்பரேச்சரை நம்ம கன்சிடர் பண்றோம், சரிங்களா? அது கன்சிடர் பண்றதுக்கு நம்ம வெறும் லேண்டோட டெம்பரேச்சரை கன்சிடர் பண்றோம். லேண்டோட சர்ஃபேஸ் as well as ஓஷனோட சர்ஃபேஸ், ரெண்டு பேரையும் நம்ம என்ன பண்றோம்னா கன்சிடர் பண்றோம், சரிங்களா? ஸோ இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் 2 டிகிரி செல்சியஸ் என்ற லிமிட் வச்சதுக்கு ரெஃபரன்ஸ் என்னதுன்னா ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல்ஸ். இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கும் போது தானே கார்பன் எமிஷன், குளோபல் வார்மிங் இதெல்லாம் ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாமே பேலன்ஸ் தான் இருந்தது, ஒழுங்கா இருந்தது, கரெக்டா? இது வரைக்கும் புரியுதா?
ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல்ஸ்னா இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு முன்னாடி இருக்கிற லெவல்ஸ். என்ன எதோட லெவல்? டெம்பரேச்சரோட லெவல் நார்மலாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஏற ஆரம்பிச்சது. எப்படி ஏற ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு வேல்யூ வந்திருக்கும். ஆனால் ஒன்ஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆரம்பிச்சது அப்போ எர்த்தோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்ததுன்னா எவ்வளோ இருந்தது? 13.7 டிகிரி செல்சியஸ் கிட்டத்தட்ட, எக்ஸாக்டா இல்லை கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டே போகுது? இங்க வந்து 0.2 ஏர் இருக்கு, இங்க எவ்வளோ ஏர் இருக்கு? 0.15 125 ஏறிட்டே போதா? இப்போ புரியுதா? இதுதான் நம்மளோட லிமிட்டு. இந்த லிமிட்டை விட அந்த இயர்ல வந்து எவ்வளவு அதிகமா இருக்கோ அதுதான் அந்த வேல்யூ. இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம எதை செட் பண்ணியிருக்கோம்? இந்த வேல்யூஸ் ஆட் அப் ஆயிட்டே போகுதுல, அந்த வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிளஸ் 1.5 டிகிரி செல்சியஸ் ஆர் 2 டிகிரி செல்சியஸ். என்ன சொல்றாங்கன்னா ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல்ல இருந்த டெம்பரேச்சரை விட மேக்சிமம் நம்ம எது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணோம்? 1.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணோம். 2 டிகிரி செல்சியஸ்லாம் போகவே கூடாது. போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், நீங்களும் காலி நாங்களும் காலி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஸோ திஸ் இஸ் வாட் தட் இஸ். ஸோ ஹை ரிஸ்க் இப்போ 1.5 டிகிரி செல்சியஸ் வந்தாலே என்ன நடக்கும் தெரியுமா? கோரல் ப்ளீச்சிங் ஆயிடும். கோரல்லாம் என்ன தெரியுமா? கோரல் ரீஃப்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்கானிசம் இருக்கு, ஒரு கோஸ்டல் ஏரியாஸ்ல இருக்கிற ஒரு விஷயம், சரிங்களா? அது வந்து ப்ளீச் ஆயிடும். ஆர்க்டிக் இருக்குல்ல, ஆர்க்டிக்னா நார்த் போல், நார்த் போல்ல இருக்கிற ஐஸ் கிளேஷியர்ஸ்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சிவியரான வெதர் இருக்கும், ஹீட் வேவ்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும், சரிங்களா? கேட்டஸ்ட்ரோபிக் இம்பாக்ட்ஸ் எப்போ? 2 டிகிரி செல்சியஸ் வந்தா கிராப்லாம் வளரவே மாட்டாங்க, ஃபெயிலியர், சாப்பிட முடியாது. மோர் டெட்லி ஹீட் வேவ்ஸ், சீ லெவல் ரைசஸ், ஈகோசிஸ்டம் கொலாப்ஸ். ஸோ இதுக்கு ரெஃபரன்ஸ் வச்சதே இதுதான் ப்ரீ இண்டஸ்ட்ரியல். கிளியர் ஆயிடுச்சுல? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க, இங்க ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, இந்த லிஸ்ட்ல வந்து ஹாட்டஸ்ட் இயர் எது? 2024 தானே? 2024ல எவ்வளவு இருக்கு பாருங்க, எவ்வளவு இருக்கு? பிளஸ் 1.55 டிகிரி செல்சியஸ். அதாவது நம்ம செட் பண்ண லிமிட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம்? தாண்டிட்டோம், சரிங்களா? ஆனா இந்த வருஷம்னா போன வருஷம் 2025 எவ்வளோ? பிளஸ் 1.47 டிகிரி செல்சியஸ். ஒன்லி பிகாஸ் இட் வாஸ் அ லா நீனா இயர். ஓகேவா? கொஞ்சம் கூலிங் நடந்தது, ஸ்லைட் கூலிங் இருந்தது. கிளியர் ஆயிடுச்சுல? ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு, 1.5 டிகிரி செல்சியஸ்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு, 2 டிகிரி செல்சியஸ்னா என்னன்னு. இதெல்லாம் பேசிக்ஸ் கிளைமேட் சேஞ்ச். ஓகேவா? சரி 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 இவ்வளவு சொன்னீங்களே, காப் சமிட்னா என்னது? ஸோ காப்னா நம்ம பார்த்தோம், கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். வருஷம் வருஷம் என்ன நடக்கும்? மீட்டிங் நடக்கும். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு ப்ராக்ரஸ் நடந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஓகேவா? கிளைமேட் ஆக்ஷன் பத்தி. அதே மாதிரி குளோபல் பார்ட்டிசிபேஷன், இதுல எத்தனை மெம்பர்ஸ்ன்னு பார்த்தோம்? 198 கண்ட்ரிஸ் இருக்கு. எல்லா கண்ட்ரிஸும் இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, வந்துட்டு டெசிஷன் மேக்கிங் எடுப்பாங்க, சரிங்களா? பைண்டிங் அவுட்கம்ஸ், எடுக்கிற டெசிஷன்ஸை எல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி அவுட்கம்ஸ் வரும், சரிங்களா? சரி. ஸோ இப்போதைக்கு எத்தனை காப் சமிட்ஸ் நடந்திருக்கு? 30 சமிட்ஸ் நடந்துருச்சு. ரீசெண்டா நடந்த சமிட் தான் காப் 30 சமிட். ஓகேவா? காப் சமிட்ல 198 பார்ட்டிஸ் இருக்காங்க. அதே மாதிரி பைண்டிங் அவுட்கம்ஸ் வரும், சரிங்களா? எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ரீசெண்டா நடந்த சில காப் சமிட்ஸ், சில முக்கியமான அவுட்கம்ஸ் என்ன வந்திருக்கு அந்த காப் சமிட்ல அதை பார்க்க போறோம். இப்போ 2023ல எந்த காப் சமிட் நடந்தது, எங்க நடந்தது? 2024, 2025. 2023ல துபாயில காப் 28 நடந்தது. UAE கன்சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் குளோபல் ஸ்டாக் டேக் கம்ப்ளீட் ஆச்சு. அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த 1.5 டிகிரி செல்சியஸ் இந்த லிமிட்டை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு எவ்வளவு ப்ராக்ரஸ் நம்ம வந்து பண்ணிருக்கோம், அதுக்கான ஃபர்ஸ்ட் குளோபல் ஸ்டாக் டேக் வந்து நடந்தது. ஒரு ஹிஸ்டாரிக்கான அக்ரிமெண்ட் நடந்தது. எதை பத்தினா, டிரான்சிஷன் அவே ஃப்ரம் ஃபாசில் ஃபியூவல்ஸ்
ஃபாசில் ஃபியூவல்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதுலேருந்து நம்ம வந்து வேற நான் ஃபாசில் ஃபியூவல்ஸ் வந்து நம்ம இப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு இது நடந்தது. சரிங்களா, கான்செப்ட் வந்தது. அதே மாதிரி லாஸ் அண்ட் டேமேஜ் எங்கெல்லாம் நடக்குதோ, நேச்சுரல் கெலாமிட்டிஸ், எந்த நேச்சுரல் கெலாமிட்டி இருந்தாலும் சரி, வால்கனிக் எரப்ஷன், அப்போ நிறைய லாஸ் நடக்கும், நிறைய டேமேஜ் நடக்கும். அதுக்கு வந்து ஃபண்ட் அலோகேட் பண்றது மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. எவ்வளோனா $700 million. சரிங்களா. ஸோ திஸ் வாஸ் COP28. COP29 எங்க நடந்ததுன்னா பாக்கு. பாக்கு எங்க இருக்குன்னா அசர்பைஜான்ல இருக்கு. சரிங்களா, அசர்பைஜான்ல இருக்கிற ஒரு சிட்டி, அங்கதான் COP29 நடந்தது. இதை வந்து ஜென்ரலா எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபைனான்ஸ் காப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபைனான்ஸ்க்கான நிறைய டெசிஷன்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா, முக்கியமா அது பாருங்க, இந்த கான்செப்ட் NCQG அப்படின்னு சொல்லுவாங்க. NCQG இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதை இனிமே ஃபாலோ ஆகும். நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைட் கோல்ஸ். சரிங்களா, புதுசா குவான்டிஃபை பண்ண கலெக்டிவா இருக்கிற கோல்ஸ். சரிங்களா, இது வந்து இந்த கான்செப்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க COP29ல. ஷிஃப்டிங் ஃபைனான்ஸ் ஃப்ரம் பில்லியன்ஸ் டு ட்ரில்லியன்ஸ். பில்லியன்ஸ்ல இருக்கிற ஃபைனான்ஸை இனிமே ட்ரில்லியன்ஸுக்கு ஏத்துட்டாங்க. சரிங்களா, ஆர்டிகல் 6 இருக்குல்ல, நம்ம படிச்சிருக்கோம். ஆர்டிகல் 6 கார்பன் கிரெடிட் மெக்கானிசம் பத்தி பேசுது. அதுல வந்து சில நெகோசியேஷன்ஸ் பண்ணாங்க கார்பன் மார்க்கெட்ஸை பத்தி. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் வாட் COP29 இஸ் ஆல் அபவுட். ஃபைனான்ஸ் காப் அப்படின்னு சொல்லுவாங்க. COP30 பாத்தீங்கன்னா இது பெல்லம்ல நடந்தது. பெல்லம் எங்க இருக்கு? பிரேசில்ல இருக்கு. நான் சொன்னல பிரேசில், ரியோ அர்த் சமிட்டும் பிரேசில்ல நடந்தது, இதுவும் பிரேசில்ல பெல்லம் என்ற ஒரு ஸ்டேட். ஸோ இதை வந்து நேச்சர் காப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இங்க NDC 3, சரி, பாரிஸ் அக்ரிமெண்ட்ல தானே NDC என்ற கான்செப்ட் ஃபர்ஸ்ட் வாட்டி எடுத்துட்டு வந்தாங்க, நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன். அது வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு வந்து ஒரு கண்ட்ரி வந்து என்ன சொல்லணும்னா, இந்த 5 வருஷத்துக்கு நான் என்ன பண்ண போறேன், இதெல்லாம் பண்ண போறேன். இந்த NDC நம்ம பார்த்தோம்ல, இதுல ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோம். NDC நம்ம பார்த்தோம், ஒரு கண்ட்ரி கொடுக்கும், தானா கொடுக்கும். ஆனா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு கொடுக்கும். 5 வருஷம் டார்கெட் அதை செட் பண்ணும். சரிங்களா, 5 years டார்கெட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2005ல ஒன்று இருந்தது. ஆனா ரெண்டாவது வந்து கரெக்டா 5 இயர்ஸ்க்கு அப்புறமா இல்லை, 2022ல நெக்ஸ்ட் NDC அது கொடுத்துச்சு, டியூ டு கொரோனா வைரஸ், COVID-19. ஓகே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் NDC வந்து 2005 and 2022. ஸோ இப்போ வந்து 2 ஆல்ரெடி கொடுத்துருச்சா இந்தியா, 3வது இருக்குல்ல. எல்லா கண்ட்ரீஸ்க்கும் 3வது NDC கொடுக்கணும், டார்கெட்டை செட் பண்ணும். அதுக்கான டெட்லைனை செட் பண்ணது எப்போனா இந்த COP30ல. ஓகேவா. நெக்ஸ்ட் TFF. TFF 3 F. சரிங்களா, ஃபாரஸ்ட் ஃபார் எவர் ஃபெசிலிட்டி. இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். சரிங்களா, டோன்ட் வரி. ஸ்ட்ராங் எம்பசிஸ் ஆன் அடாப்டேஷன் அண்ட் நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன். எந்த சொல்யூஷன் எடுத்தாலும் அது வந்து சஸ்டைனபிளா இருக்கணும், நேச்சர் பேஸ்டா இருக்கணும். சரிங்களா. ஸோ திஸ் இஸ் தி key outcomes of the COP summits which have recently been there. Okay, clear? Okay, so edu finance COP. Finance COP is finance COP. எந்த COP நம்ம அப்படியா? COP30 COP29 இல்ல, ஃபைனான்ஸ் காப் எல்லாம் இருக்கே. ஏன் ஃபைனான்ஸ் காப்னு சொல்றோம்? பில்லியன்ஸ்ல இருக்கிற அந்த அமௌண்ட் என்ன பண்ணிட்டாங்க, ட்ரில்லியன்ஸ். சரி, இந்த பில்லியன்ஸ்ல இருக்கிற அமௌண்ட் யாருக்கு போகும்? பில்லியன்ஸ்ல இருக்கிற இந்த அமௌண்ட் யாருக்கு போகும்? ட்ரில்லியன்ஸ்ல இருக்கிற அமௌண்ட் யாருக்கு போகும்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு போகும். மேஜரா டெவலப்டு கண்ட்ரீஸ் கொடுப்பாங்க. ஓகேவா, டெவலப்டு கண்ட்ரீஸ் கொடுப்பாங்க, பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் கொடுப்பாங்க, ஆர்கனைசேஷன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ தட் தி டெவலப்பிங் கண்ட்ரி without harming its economy, it can shift to decreasing what? Climate change. Okay, டக்குன்னு இப்போ நான் வந்து சொல்றேன், இந்தியா டெவலப்பிங்கா இல்லையா? இல்ல டெவலப்டா? டெவலப். இந்தியாவோட எலக்ட்ரிசிட்டி மேஜரான செக்டர் எதை நம்பி இருக்கு? எலக்ட்ரிசிட்டி மேஜரா நம்ம எதால ஜெனரேட் பண்றோம்? கோலால. இன்னும் 70% நம்ம அதால தான் ஜெனரேட் பண்றோம். சரிங்களா. திடீர்னு வந்து இவங்க சொல்றாங்க UNFCCC COP சமிட்ல ஃபேஸ் அவுட் கோல் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேஸ் அவுட் கோல்னா என்னது?
கோலை இனிமே யூஸ் பண்ணாத அப்படின்னு சொன்னா பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஸோ இந்தியா வந்து நிறைய சமிட்ஸ்ல என்ன சொல்லிருக்குன்னா ஃபேஸ் அவுட்லாம் சொல்லாதீங்க, ஃபேஸ் டவுன் வேணா சொல்லுங்க, கம்மி பண்றதுக்கு நாங்க ரெடி, டக்குன்னு வந்து மாற்ற மாட்டோம். இதுதான் போன வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தேன். ஓகேவா? சரி, இப்போ இந்தியாவோட எமிஷனை பார்க்க போறோம். இந்தியாவோட எமிஷனையும் வேர்ல்ட்ல இருக்கிற எமிஷன் பார்க்க போறோம். CO2 எமிஷன்ஸ் டன்ஸ்ல. ஸோ இந்தியா வந்து கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணா 3வது பொசிஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ்ஏ, நெக்ஸ்ட் சைனா, 3வது தான் இந்தியா. எந்த எமிஷன்ல? கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ல. சரிங்களா? ஓகே. ஆனா பர் பர்சன், பர் கேபிட்டா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பர் பர்சன். ஸோ பர் பர்சன் எவ்வளவு நம்ம வந்து எமிட் பண்றோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனிஃபர் எவ்வளவு எமிட் பண்றாங்க, நான் எவ்வளவு எமிட் பண்றேன், கண்டிப்பா அது வேற வேற நம்பர்ஸ் இருக்கும். ஆனா ஆவரேஜா சொன்னா 2.4 டன். இது ஒரு நாள் எமிஷனா ஒரு இயர்ல இருக்கிற எமிஷனா? நீங்களே லாஜிக்கா சொல்லுங்க. இயரோட எமிஷன். சரிங்களா? சரி. ஸோ இவ்வளவுதான் நம்மளோட இண்டிவிஜுவல் எமிஷன்ஸ். ஸோ 4% ஹிஸ்டாரிக்கல் ஷேர். ஓகே, இது 2.4 டன்னு. ஆனா குளோபலோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா, குளோபல்ல இருக்கிற மீதி கண்ட்ரீஸ்ல இருக்கிற இண்டிவிஜுவல்ஸோட எமிஷன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னா 6.3 டன். ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கால ஒருத்தர் இருக்காருன்னா அவங்களோட எமிஷன் வந்து 6.3 டன். ஏன் நம்ம இந்த லிஸ்ட் இருக்குல்ல, 3வது தானே இந்தியா. இந்தியா கீழே இருக்கிற கண்ட்ரிஸ் இருப்பாங்க லிஸ்ட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் EU, யூரோப்பியன் யூனியன், அதுல வந்து நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. அதுல ஏதோ ஒரு கண்ட்ரில நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட 6.3 டன் இருக்கும். அது விட இந்தியா கம்மியா இருக்கா இல்லையா? ஆனா ஏன் இதுல வந்து தேர்ட்ல வருது? only because the population of India is more. Okay, population of India is more. India is a big geographical area, right? That is the reason. So in a way we are not the most contributor. So அதனால தான் நம்ம சொல்றோம் we are not the highest contributor. We are highest contributor only in terms of population, but in terms of pollution, if we say CO2 emission per capita, we are way back, way down. Okay, so while India ranks 3rd in total emission due to its huge population and growing economy, its per capita emission still remains very low. Okay, India 2.4 ton, US paranga 14 tons. Okay, so this is what, so this becomes a significant part, an important part, a beneficial part for us, which we can showcase in any of the COP summits. Okay, sorry, this is clear? Okay, so 14 tons, 2.4 tons, 6.3 tons is the global average. Okay, இப்போ வந்துரும். நான் சொன்னல என்டிசின்னு சொன்னல, இந்தியாவோட என்டிசியை பத்தி பார்க்க போறோம். இந்தியா அதோட என்டிசிய எப்படி கூப்பிடும்னா பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்தியாஸ் பஞ்சாமிர்த் கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்ச்னா என்னது? 5. ஸோ 5 கமிட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்கு இருக்கு, செட் பண்ணிருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 2070 வரைக்கும் நான் என்ன பண்ணிடணும், இந்தியா சொல்லுது என்னோட CO2 எமிஷனே நான் பண்ணக்கூடாது. 1% இல்ல 0.5% இல்ல, ஜீரோ, நெட் ஜீரோ எமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுது. CO2 எமிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட். செகண்ட் கமிட்மெண்ட் என்னதுன்னா 500 கிகாவாட் கெப்பாசிட்டி. கிகாவாட் அப்படின்னு பேசணும்னா எலக்ட்ரிசிட்டி பத்தி பேசணுமா, வேற ஏதாவது பத்தி பேசணுமா? எலக்ட்ரிசிட்டி. ஸோ 500 கிகாவாட்ஸ் எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கும் சார். அது ஆல்ரெடி இருக்கே சார், ரொம்ப கம்மியா. ஆனா இந்த கெப்பாசிட்டி வந்து என்ன வகை? ஃபாசில் ஃபியூவலை பேஸ் பண்ணி, நான் ஃபாசில் ஃபியூவலை பேஸ் பண்ணி. நான் ஃபாசில் ஃபியூவல்னா கோல், பெட்ரோலியம், கோலை வச்சு ஜென்ரேட் பண்றது ஆல்ரெடி இருக்கு. அதனாலதான் என்ன நடக்குது? பொல்யூஷன் நடக்குது. அதை நம்ம இனிமே பண்ணக்கூடாது. நான் ஃபாசில் ஃபியூவல்ஸ் லைக், நான் ஃபாசில் ஃபியூவல்னா என்னது? முக்கியமா சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி. சரிங்களா? இவங்கள கிரீன் எனர்ஜி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கிரீன் எனர்ஜி. ஓகேவா?
அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2030 விட 2030 இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்கு? 3 வருஷம். ஓகே. ஸோ இந்த இயர் வரைக்கும் நான் என்ன பண்ணிடணும்னா என்கிட்ட நான் ஃபாசில் எனர்ஜி, அதாவது இந்த மாதிரி இருக்கிற எனர்ஜி மூலமா நான் இவ்வளோ எனர்ஜியை ஜென்ரேட் பண்ற ஒரு கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு 2030 வரைக்கும் ஒரு லிமிட்டை செட் பண்ணாங்க, ஒரு டார்கெட்டை செட் பண்ணாங்க. அதை முடிச்சிட்டாங்க. எப்போ? போன வருஷமே முடிச்சிட்டாங்க. அச்சீவ்ட் ஆல்ரெடி. இது ஒரு பாயிண்ட். சரிங்களா? வேற என்ன பாயிண்ட்னா 50% எனர்ஜி மிக்ஸ் அப்படின்றாங்க. அதாவது 2030 வரை என்கிட்ட எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ற 50% நான் ஃபாசில் ஃபியூலை வச்சு பண்ணுவேன், 50% வந்து நான் ஃபாசில் ஃபியூலை வச்சு பண்ணுவேன் அப்படின்னு ஒரு டார்கெட். அதுவும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அச்சீவ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஓகேவா? நெக்ஸ்ட் 45% ரிடக்ஷன். 45% ரிடக்ஷன் எதோட ரிடக்ஷன் பண்ணணும்னா கார்பன் இன்டென்சிட்டி இருக்குல்ல, சரிங்களா? நம்ம எமிட் பண்ற கார்பன் டை ஆக்சைடை நம்ம 2030 வரை 45% நம்ம என்ன பண்ணிடணும்னா கம்மி பண்ணிடணும் அப்படின்னு ஒரு டார்கெட் செட் பண்ணோம். அதை வந்து 2020 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 2005 2020 வரைக்கும் அதை நம்ம ஆல்ரெடி 36% ரெடியூஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? 9% இன்னும் ரிமைனிங் இருக்கு. கடைசியில் கார்பன் சிங்க். சரிங்களா? கார்பன் சிங்க் என்ன கான்செப்ட்னா காத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை நம்ம வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து கீழே ஸ்டோர் பண்றது மண்ணுக்கு அடியில். சரிங்களா? அது கிட்டத்தட்ட 2.5 to 3 பில்லியன் டன்ஸ் வந்து கீழே மண்ணுக்கு அடியில மட்டும் இல்லை, மரங்களை நம்ம நட்டுறோம்ல, மரங்களும் என்ன பண்ணிடுவாங்க, நம்ம மண்ணில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது வந்து ஆனால் அந்த மரம் வந்து அப்சர்வ் பண்ணி. ஸோ அவ்வளோ டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை வந்து நம்ம வந்து பண்ணணும்னா அந்த அளவுக்கு நம்ம அப்போரஸ்டேஷன் பண்ணணும், அவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம மரத்தை நட்டணும் 2030 வரைக்கும். ஆனால் இதை நம்ம இன்னும் அச்சீவ் பண்ணணும். ஓகேவா? திஸ் இஸ் வாட் India's Panchamrit commitment is all about. Clear? You shouldn't confuse between these two. This is capacity, 500 gigawatts capacity. This is 50% energy mix, but both are being achieved. Okay. இங்க எல்லாமே 2030 தான், ஒன்று மட்டும் தான் என்னது 2070. அதுவும் கிளியரா பார்த்துக்கோ. சரி, நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு இந்தியா கிளைமேட்காக. லைஃப் மிஷன் அப்படின்னா என்னன்னு நம்ம லேட்டர் ஆன் பார்ப்போம். லைஃப் மிஷன் எடுத்திருக்கு, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் எடுத்திருக்கு. சரிங்களா? நிறைய கண்ட்ரி சேர்ந்து சோலார் எனர்ஜிக்காக ஏதாவது பண்றது. அதை பத்தி சிடிஆர்ஐ, டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி நிறைய விஷயங்கள் எடுத்துருக்கு. இதை நம்ம லேட்டர் ஆன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ என்டிசிஸ்னா என்ன பார்த்துட்டோம்? என்டிசி 1.0 2005 வந்து நம்ம பண்ணோம். நெக்ஸ்ட் 2022 வந்து நம்ம வந்து இந்தியாவை பற்றி பேசுங்க, அங்கே பார்க்காதீங்க. இந்தியா பற்றி 2022 ரெண்டாவது பண்ணோம். இப்போ ரீசெண்டாக மூணாவது கொடுக்க போகிறோம் என்டிசிஸில். சரிங்களா? சரி, திஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஸோ திஸ் இஸ் வாட் climate change is real and is urgent. Okay, international cooperation is essential. India's dual role, development needs அதை டெவலப், இந்தியா வந்து டெவலப்டு கண்ட்ரியாகவும் மாறணும், அதே மாதிரி கிளைமேட் சேஞ்சையும் பொறுக்கணும். ஸோ இந்தியாவுக்கு ரெண்டு ரோல் இருக்கு. சரிங்களா? ஃபைனான்ஸ் அண்ட் டெக்னாலஜி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் கர்பிங் கிளைமேட் சேஞ்ச். ஃபைனான்ஸ் இல்லைன்னா கிளைமேட்டை நம்மளால என்ன பண்ண முடியாது. சரி, இப்போ நம்ம ஆரம்பிச்சிருவோம் முக்கியமான பாட்டுக்கு. COP30. சரிங்களா? இது 30வது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி. நவம்பர் 2025 பெல்லம்ல, பிரேசில்ல நடந்தது. பெல்லம் எங்க இருக்குன்னா கரெக்டா எங்க இருக்கு? அமேசான் காடுக்கு நடுவுல ஹார்ட்ல இருக்கு. சரிங்களா? அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்போ இது ஃபாரஸ்ட்ல இருந்த காப்பை நடத்திருக்காங்களா? அதனாலே இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபாரஸ்ட் காப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காப் ஆஃப் ட்ரூத், ஏன்னா ஃபாரஸ்ட்லேயே இதை வந்து பண்றாங்கன்னா அப்போ அதோட சிக்னிஃபிகன்ஸ் இன்டைரக்டா அதை வந்து ப்ரூவ் பண்றாங்க. சரிங்களா? காப் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு காப் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க, பட் நோ தி டைட்டில் திஸ் ஒன். ஓகே, ஸோ இதுல வந்து இந்த காப்போட தீம் என்னவா இருந்ததுன்னா, தீம்னா என்னது, கொள்கை. இந்த காப்போட கொள்கை என்னவா இருந்ததுன்னா முத்திராவ். சரிங்களா? என்ன சார் முத்திராவ்? இது தமிழ் மொழியும் இல்லை, ஹிந்தியும் இல்லை, இங்கிலீஷும் இல்லை. இது எங்க இந்த நாட்டில் நடந்திருக்கா? பிரேசில் நாட்டில் நடந்த ஒரு வேர்டு முத்திராவ். இதோட மீனிங் என்னதுன்னா கலெக்டிவ் எஃபர்ட். என்னது? கலெக்டிவ்.
அதாவது எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து கலெக்டிவாக எஃபர்ட் எடுத்து தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா கிளைமேட் சேஞ்சை கர்ப் பண்ண முடியும், கம்மி பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் இதோட தீம். பாரிஸ் அக்ரிமெண்ட் நம்ம பார்த்தோம்ல, பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட கரெக்டாக 10வது ஆனிவர்சரியில தான் இதை வந்து நடத்திருக்காங்க. 10th anniversary ஆஃப் பாரிஸ் அக்ரிமெண்ட் மார்க்ஸ். கிளியர்? இதுதான் இதோட இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்ப்போம்னா, இந்த COP30ல முக்கியமான கீ அவுட்கம்ஸ் என்ன இருந்தது சரிங்களா? நம்ம முன்னாடியே பார்த்தோம், TFFF பார்த்தோம்ல, அங்கே COP30 ஷார்ட்டாக பார்த்தோம்ல, அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை என்ன சொல்ல வராங்க சரிங்களா? முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் சரிங்களா? திஸ் இஸ் வாட் திஸ் இஸ் ஆல் அபவுட். UNFCCC நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், அது தனியாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இட் இஸ் தி ஃப்ரேம்வொர்க் விச் இஸ் டிசைடிங் அண்ட் கண்டக்டிங் COP. ஓகேவா? பெல்லம் பேக்கேஜ்ல ஆரம்பிப்போம். மேஜரா நடந்த அக்ரிமெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி முழு நோக்கம் என்னமா இருந்ததுன்னு பார்ப்போம். பெல்லம் மிஷன் டு 1.5 டிகிரி செல்சியஸ், 1.5 டிகிரி செல்சியஸை கம்மி பண்றதுக்கு என்ன ஒரு நோக்கம் இருக்கு சரிங்களா? என்ன நோக்கம்னா த்ரோய்கா. த்ரோய்கானா இதுக்கு முன்னாடி இருந்த காப் சமிட்ஸ் இருந்ததுல, அங்கே எங்கெல்லாம் நடந்தது? COP28 எங்க நடந்தது? 28. COP28 எங்க நடந்தது? துபாயில. COP29 எங்க நடந்தது? பாக்குல. COP30 எங்க நடந்தது? பிரேசில்ல. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஆக்ஷன்ஸ் ஓரியன்டட் பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணுவாங்க, கிளைமேட் சேஞ்சை கம்மி பண்ணுறது சரிங்களா? முக்கியமாக இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, இதை கம்மி பண்ணுறது சரிங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம பார்ப்போம் ஒன் பை ஒன். சரி, பெல்லம் பொலிட்டிக்கல் பேக்கேஜில் மேஜரான ஒரு அக்ரிமெண்ட் என்னதுன்னா JTM அப்படின்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் டிரான்சிஷனல் மெக்கானிசம். அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ என்ன இந்த காப்போட முழு நோக்கம்னா, ஃபாசில் ஃபியூவலோட இண்டஸ்ட்ரி இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோல் மைனிங். இப்போ கோல் மைனிங்ல நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களா? இப்போ காப் சமிட்டோட முழு நோக்கம் என்னது? கோல் மைனிங்கே நடக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக என்ன நடக்கணும்? கிரீன் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, அந்த மாதிரி விஷயங்கள். இப்படி நம்ம டிரான்சிஷன் பண்ணும்போது, டிரான்சிஷன் என்னது? இந்த நான் கிரீன் எனர்ஜிலேருந்து கிரீன் எனர்ஜிக்கு மாறும்போது இந்த நான் கிரீன் எனர்ஜியில் வேலை செய்கிற சில லேபர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு வந்து எய்ட் கொடுக்கறது, அதுதான் JTM அப்படின்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் டிரான்சிஷன் மெக்கானிசம். ஸோ என்ன சொல்லுதுன்னா, பிளாட்ஃபார்ம் டு எய்ட் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அண்ட் ஃபைனான்ஸ் சரிங்களா? ஹெல்ப் பண்ணுறதுக்கு, டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு புவரான கண்ட்ரி இருக்கு சரிங்களா? அந்த புவரான கண்ட்ரி கோலை நம்பி தான் இருக்கு, ஏன்னா அதுக்கிட்ட கோல் இருக்கு சரிங்களா, அதில் இருக்கிற மக்களும். ஆனால் இப்போ ரிச்சான கண்ட்ரி கிட்ட டெக்னாலஜி இருக்கு. எந்த டெக்னாலஜி? விண்ட் எனர்ஜிக்கான டெக்னாலஜி இருக்கு, சோலார் எனர்ஜிக்கான. ஸோ அந்த ரிச்சான கண்ட்ரி, டெவலப்டு கண்ட்ரி என்ன பண்ணும்னா, டிரான்ஸ்ஃபர் பண்ணும் டெக்னாலஜியை, எய்ட் பண்ணும், ஃபைனான்ஸ் பண்ணும், காசு கொடுக்கும். ஸோ தட் அந்த புவரான கண்ட்ரி வந்து டிரான்சிஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சரிங்களா? மோரோவர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா, கம்யூனிட்டிஸ் இருக்காங்களா, அவங்கள வந்து ஹெல்ப் பண்றது அந்த ஃபாசில் ஃபியூவல்ல இருந்து டிரான்சிஷன் ஆகிறதுக்கு. கிளியர்? So this is what is JTM, just transition mechanism. ஓகேவா? NDC and 1.5 டிகிரி செல்சியஸ் ஓட ரியாலிட்டியை ஃபர்ஸ்ட் வாட்டி ஒத்துக்குனாங்க. என்ன ஒத்துக்குனாங்க நம்ம பார்த்தோம் இயர்ஸ்ல. 2024லயே 3லயா 4ல நம்ம எதை தாண்டிட்டோம்? 1.5 டிகிரி செல்சியஸை தாண்டிட்டோமா? அந்த ரியாலிட்டியை வந்து அஃபிஷியலா ரெக்கக்னைஸ் பண்ணாங்க சரிங்களா? ஓவர் ஷூட் பண்ணிட்டோம் நம்ம ஆல்ரெடி 1.5 டிகிரி செல்சியஸ். இனிமே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, லிமிட் பண்ணோம் அதோட மேக்னெட்டியூட. ஓவர் ஷூட் ஆன மேக்னெட்டியூட் ஆல்ரெடி ஆயிடுச்சு, ஆனா அது மேக்னெட்டியூட் வைஸை கொஞ்சம் கம்மி பண்ணோம், வேல்யூவை கொஞ்சம் கம்மி பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதுல 122 கண்ட்ரிஸ் வந்து சப்மிட் பண்ணாங்க அவங்களோட அப்டேட்டட் NDCs. நம்ம என்ன பார்த்தோம்? NDC 3.0க்கு டெட்லைன் எது கொடுத்துச்சுல COP30. அந்த டெட்லைனுக்கு ஏற்ற மாதிரி
122 கண்ட்ரிஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட என்டிசிஸை சப்மிட் பண்ணாங்க. நான் இந்த 5 வருஷத்துல இந்த விஷயங்களை கம்மி பண்றதுக்கு நான் எடுக்க போறேன் டெசிஷனை அப்படின்னு எத்தனை கண்ட்ரி 122 கண்ட்ரிஸ் வந்து சப்மிட் பண்ணேன். ட்ரேட் அண்ட் கிளைமேட் டயலாக்ஸ். ஸோ லான்ச்ட் ஆனுவல் டயலாக்ஸ். இனிமேல் ஆனுவலாக டயலாக் நடக்கும் கண்ட்ரிஸ்க்கு நடுவில். கார்பன் அண்ட் பார்டர் டாக்ஸஸை கம்மி பண்ணுறது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூஸ்வலாக என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா, இப்போ இந்தியா டெவலப்பிங் கண்ட்ரி, அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா இந்தியா வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருந்தது. சரிங்களா? என்னவா சொல்லி டேக்ஸ் கட்டுற மாதிரி இருந்தது தெரியுமா? அவங்க வந்து யூரோப்பியன் யூனியன் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த ப்ராடக்டை வந்து செய்யறதுக்கு கிளைமேட் சேஞ்ச் நடந்திருக்கு, கார்பன் எமிஷன் நடந்திருக்கு, அதனால நீங்கள் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா காசு வாங்கிட்டு இருந்தாங்க. அது வந்து கர்வ் பண்ணுறதுக்கு சில முக்கியமான டெசிஷன்ஸ் இந்த சமிட்ல நடந்திருக்கு. ஏன்னா அது வந்து வி ஆர் ஆல்ரெடி டெவலப்பிங் கண்ட்ரி, டைரக்டா நம்மளால பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இப்போ இது முக்கியமானது, வெரி இம்பார்ட்டன்ட். லிசன் திஸ். TFF, TFF, Tropical Forest Forever Facility. Tropical Forest எப்பயுமே இருக்கணும், அதுக்கான ஃபெசிலிட்டி என்ன பண்றோம்? ஃப்ரேம் பண்றோம். Tropical Forest அப்படின்னா என்னது? அடர்ந்து ஒரு காடு. அந்த காடெல்லாம் ரெயின்ஃபால் அதிகமாக நடக்குமா கம்மியாக நடக்குமா? அதிகமாக நடக்கும். அதே அளவுக்கு சன்லைட்டும் இருக்கும். சரிங்களா? இட் இஸ் வாட் இஸ் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட். ஸோ இந்த ஃபெசிலிட்டி எதை பற்றி பேசுதுன்னா, நம்மளோட ஏர்த்தில் வேர்ல்டில் எந்தெந்த கண்ட்ரியில் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் இருக்கும், இன்கேஸ் அந்த கண்ட்ரி வந்து எதுவுமே பண்ணாமல் அதோட ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டை மட்டும் சேவ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, அழியாமல் பார்த்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நான் காசு கொடுக்குறேன். காசு நான் தனியாக கொடுக்குறேன். எவ்வளோ கொடுக்குறேன்னா கிட்டத்தட்ட $125 billion. சரிங்களா? ஃபார் வாட் பர்பஸ்? டு ப்ரொடெக்ட் இட்ஸ் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட். ஒஃபிஷியலி லான்ச் ஆயிடுச்சு. ஃபண்டோட சைஸ் வந்து $125 billion. ஃபாரெவர் ஃபண்ட் இது. இனிஷியலா பிளட்ஜஸ் வந்து இந்த மாதிரி நாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட பேமெண்ட் ஸ்ட்ரக்சரை பற்றி நீங்கள் தெரியறது கொஞ்சம் முக்கியமானது. இது வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு பேமெண்ட். எந்த கண்ட்ரி வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேமெண்ட் இருக்கும். பேஸ் ட்ராபிக்கல் நேஷன்ஸ் ஆனுவலி, வருஷம் வருஷம் கொடுக்கும். சரிங்களா? ஃபார் எவ்ரி ஹெக்டர் ஆஃப் ஸ்டாண்டிங் ஃபாரஸ்ட். ஒவ்வொரு ஹெக்டருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 1 ஹெக்டர்னா $8 அப்படின்னு. சரிங்களா? ஒரு ஹெக்டருக்கு $8. I'm not able to recollect, but that is what I've seen. Okay, we'll discuss it separately. So per ஹெக்டருக்கு தான் அவங்க என்ன பண்றாங்க, அந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா? சரி. அண்ட் கீ கண்டிஷன், பேமெண்ட்ஸ் கண்டிஷனல் ஆர் டிஃபாரஸ்டேஷன் ரேட்ஸ் ஸ்டேயிங் பிலோ 0.5%. ஓகேவா? சரி, இதெல்லாம் முக்கியமானது. இப்போ சோஷியல் ஈக்வாலிட்டி, சோஷியல் ஈக்விட்டிக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, வருஷம் காசு கொடுக்குறாங்களே, கொடுக்குற அந்த காசுல 20% வந்து யாருக்கு போகும்னா அந்த டிராபிக்கல் ஃபாரஸ்ட்ல இருக்கிற IPLCs. அப்படின்னா இண்டிஜினஸ் பீப்புள்ஸ் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டி, அதாவது ட்ரைபல் பீப்புள்ஸுக்கு போகும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். சரிங்களா? 20% காசு. ஓகேவா? 125 மில்லியன், 125 பில்லியனு 20%. இல்லை, இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா, 25 பில்லியன் இருக்குல்ல, இந்த $25 பில்லியன் யாருக்கு கொடுப்பாங்கன்னா மெம்பர் கண்ட்ரிஸ் கொடுப்பாங்க. மெம்பர் கண்ட்ரிஸ். ஆனால் $100 பில்லியன் வந்து யார் கொடுப்பாங்கன்னா பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? இதுவும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மெம்பர் கண்ட்ரிஸ் கொடுக்குற அமௌண்ட்டு, இது பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் கொடுக்குற அமௌண்ட்டு. 20% வந்து யாருக்கு போகும்னா இண்டிஜினஸ் IPLCs, இண்டிஜினஸ் பீப்புள்ஸ் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்கு இது போகும். இதை மேனேஜ் பண்றது யாருன்னா வேர்ல்ட் பேங்க். சரிங்களா? TFF மேனேஜ் பண்ற பாடி யாரு? வேர்ல்ட் பேங்க். ஸ்கேலிங் JREDD கோலிஷன். கோலிஷன்னா என்ன அர்த்தம்? சேர்ப்பு, ஒரு குரூப்.
ஸோ coalition ஆஃப் கவர்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்கிற கவர்மெண்ட் வந்து சேர்ந்து இண்டிஜினஸ் பீப்புள்ஸ், கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் இண்டிஜினஸ் பீப்புள், இன்வெஸ்டர்ஸ், சிவில் சொசைட்டி இவங்களாம் அதே மாதிரி இந்த கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபர் பண்ணுவாங்க எதை, $3 to 6 billion per year by 2030. எதுக்காக? halt and reverse tropical deforestation. இதே மாதிரி தான் tropical forestோட deforestation-ஐ ஸ்டாப் பண்றது. எவ்வளோ? $3 to 6 billion per year. ஓகே, ஸோ இதோட மெத்தடாலஜி எப்படின்னா jurisdictional reducing emissions from deforestation and forest degradation. deforestation-ஐயும் forest degradation-ஐயும் குறைக்கிறதுனால ஆக மொத்தம் நம்ம என்ன பண்றோம்னா எமிஷன்ஸையும் என்ன பண்றோம், ரெடியூஸ் பண்றோம். இந்த கண்ட்ரி யூகே, சிங்கப்பூர், கோஸ்டாரிக்கா அண்ட் அதர்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்கேலிங் ஜே ரெட் பிளஸ் coalition. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனான்ஸ் அண்ட், ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க, அது இந்த ரெண்டு விஷயங்கள். ஃபைனான்சிங் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல இந்த COP29ல பாக்கு அசர்பைஜான்ல நடந்த காப்ல ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கல்ல, நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைட் கோல். அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி ஆனுவல் மொபிலைசேஷன் டார்கெட் ஆஃப் $1.3 trillion கொடுக்கப்படும். யாருக்குன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ். சரிங்களா? பாக்குல இருந்து பெல்லம் ரோட் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்குல தான் இந்த கான்செப்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இவ்வளோ ஃபைனான்சிங் நம்ம பண்றோம். யாருக்கு? டெவலப்பிங் கண்ட்ரிஸ். அதே மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் தட், நோ தட் இஸ் நாட் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரி, தட் இஸ் ஓவரால் கிளைமேட்டை கப் பண்றது. டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு $300 billion climate finance. Okay, annual commitment as part of, again, aims to support climate action in developing nations. Okay, sorry, $120 billion as adaptation finance. அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு கண்ட்ரி வந்து அடாப்ட் ஆகணும்ல, அதுக்கும் தனியா வந்து நம்ம ஃபைனான்சிங் பண்றோம். எவ்வளோ? $120 billion. ஸோ இதுதான் ட்ரிப்ளிங் ஆஃப் அடாப்டேஷன் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க 2035 வரைக்கும். சரிங்களா? ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த 3 வகையான ஃபைனான்சஸ் தவிர ஃபினி இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபினி இனிஷியேட்டிவ், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அகைன், ஃபாஸ்டரிங் இன்வெஸ்டபிள் நேஷனல் இம்ப்ளிமெண்டேஷன். சரிங்களா? aims to unlock $1 trillion pipeline of projects by 2028. சரிங்களா? ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து ஃபைனான்ஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட $1 trillion வந்து கொடுக்குற மாதிரி ஒரு பைப்லைனை பத்தி பேசியிருக்காங்க. அதுதான் என்னதுன்னா ஃபினி இனிஷியேட்டிவ். ஃபுல் ஃபார்ம் இஸ் ஃபாஸ்டரிங் இன்வெஸ்டபிள் நேஷனல் இம்ப்ளிமெண்டேஷன். This investment is for projects. Okay, and this FINI is managed by the Atlantic Council and NRDC. Okay, its goal is to turn national adaptation plans into investable projects. See, national adaptation plans இருக்குல்ல, அந்த adaptation plans வந்து ஒரு இன்வெஸ்டபிளா ஒரு பிசினஸா மாத்துறதுக்கு தான் இந்த ஒரு விஷயம். ஓகேவா? such that both the initiative gets benefited. Okay, clear? This was the financing and the economic commitments of COP30. and சரி, எல்லாமே நம்ம சொல்றோம், சரி இம்ப்ளிமெண்ட்டும் பண்றோம், சொல்றதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்றோம். அதனால தான் இது என்ன சொல்றாங்க, காப் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு. இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அதிகமா பண்றாங்களா, ஒழுங்கா பண்றாங்களா இல்லையா, அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் பண்ணோம்ல, யாரு எந்த அளவுக்கு பண்றாங்க, என்ன பண்றாங்க இந்த இம்ப்ளிமெண்டேஷன். அதுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து GGA அப்படின்னு சொல்லுவாங்க. GGA ஃப்ரேம் ஒர்க், குளோபல் கோல் ஆன் அடாப்டேஷன். எந்த அளவுக்கு வந்து அடாப்டேஷன் நடக்குது அதை மெஷர் பண்றது. ஸோ
ஸோ இதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு 59 வாலண்டரி இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? டு ட்ராக் அடாப்டேஷன் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் நடந்திருக்கா இல்லையா. ஸோ இந்த ஜிஜிஏ வந்து செட் பண்ணுறது வந்து ஆர்டிகல் 7.1. அகைன் இதுவும் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோ சரிங்களா. பாரிஸ் அக்ரிமெண்ட்ல ஆர்டிகல் 6 நம்ம பார்த்தோம்ல. ஆர்டிகல் 6 இதை பற்றி பேசுது, கார்பன் மார்க்கெட்டை பற்றி. இப்போ புதுசா ஆர்டிகல் 7.1க்கு அண்டர்ல தான் இந்த ஜிஜிஏ ஃப்ரேம் ஒர்க்கை லான்ச் பண்ணிருக்கு. இம்பார்ட்டன்ட் திஸ் இஸ் ஓகே, கிளியர். ஸோ what are the key features? It includes 59 voluntary indicators which covers about 7 thematic sectors, 7 themes. எந்த தீம்ஸ்ல ப்ராக்ரஸ் நடந்திருக்கு? 7 themes. வாட்டர்ல நடந்திருக்கா இல்லையா, ஃபுட்ல நடந்திருக்கா இல்லையா ப்ராக்ரஸ், ஹெல்த்ல, ஈகோசிஸ்டம்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, பவர்ட்டில, கல்ச்சர்ல. இந்த 7 தீம்ஸை வந்து இது வந்து மெஷர் பண்ணுது. ஓகேவா. அதே மாதிரி இதை மெஷர் பண்றதுக்கு ஒரு 4 ஸ்டேஜ் சைக்கிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அசஸ் பண்றது, செக் பண்றது, பிளான் பண்றது, இம்ப்ளிமெண்ட் பண்றது, மானிட்டர் பண்றது. சரிங்களா. ஸோ திஸ் இஸ் வாட் ஜிஜிஏ ஓட 4 ஸ்டேஜ் சைக்கிள். 2-year Bellam addition process was established to refine these technical indicators. இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை ரிஃபைன் பண்றதுக்கு இந்த ப்ராசஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சரி, ஓகே. அண்ட் குளோபல் ஸ்டாக் டேக், நம்ம ஆல்ரெடி குளோபல் ஸ்டாக் டேக்னா என்னன்னு பார்த்தோம். ப்ரோக்ரஸ் நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு எப்போ அது வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி எப்போ பண்ணாங்க? இப்போதான் ரிவைஸ் பண்ணோம். COP 28 Dubai. COP 28 Dubai first global stock take. So Baku adaptation roadmap establishes work for 2026-2028 until the next global stock. துபாயில நடந்த மாதிரியே நெக்ஸ்ட் எப்போ வரமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அடாப்டேஷன் ரோட் மேப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சரிங்களா. சரி, இங்க முக்கியமா நீங்க தெரிய வேண்டிய விஷயம் என்னதுன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரேம் ஒர்க். எதுக்கு? ட்ராக் பண்றதுக்கு. எதை ட்ராக் பண்றதுக்கு? அடாப்டேஷன் ப்ராசஸை. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஆர்டிகல் 7.1 கீழே. அதே மாதிரி 59 வாலண்டரி இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, 7 தீம்ஸ் இருக்கு. இது தெரிஞ்சா போதும். 4 சைக்கிள்ஸ் இருக்கு. கிளியரா? சரி, இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. பேக்ட் இது இஸ் நாட் ரெக்வயர்ட். கோல் டிரான்சிஷன். ஓகேவா. ஸோ கோல்ல இருந்து இப்போ நம்ம என்ன ஆகணும்? கோலையே யூஸ் பண்ணுமா, டிரான்சிஷன் ஆகணுமா? கோல் டிரான்சிஷன் ஆகுறோம்ல, அதுக்குன்னு ஒரு தனி ஃப்ரேம் ஒர்க்கு. பவரிங் பாஸ்ட் கோல் அலையன்ஸ் லான்ச்சஸ், இதுதான் அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட பேர். பிளான் டு ஆக்சலரேட் கோல் டிரான்சிஷன். பிளான் டு ஆக்சலரேட் கோல் டிரான்சிஷன். கோல் டிரான்சிஷனை டக்குன்னு பண்றது ஒரு பிளான். சரிங்களா. கோல்ல இருந்து கிளீன் எனர்ஜிக்காக ஒரு பிளான் இது. ஜஸ்ட் ரிமெம்பர் தி நேம். ஓகே. சஸ்டைனபிள் ஃபியூவல்ஸ், இது இம்பார்ட்டன்ட். பெல்லம் 4x pledge அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இது கிட்டத்தட்ட 20+ நேஷன்ஸ் வந்து சைன் பண்ணிருக்காங்க. இந்தியா ஹஸ் ஆல்சோ சைன். இதோட கமிட்மெண்ட் என்னதுன்னா, குவாட்ரப்பிள் சஸ்டைனபிள் ஃபியூவல் ப்ரொடக்ஷன். குவாட்ரப்பிள்னா என்னது? டபுள்னா 2 வாட்டி, 2 மடங்கு. ட்ரிப்பிள்னா, குவாட்ரப்பிள்னா 4 times. ஸோ சஸ்டைனபிள் ஃபியூவல் ப்ரொடக்ஷனை 4 மடங்கு வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு பெல்லம் 4x pledge வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கோல் வந்து பை 2035. The goal is by 2035 compared to 2024 levels. சரிங்களா. So this is what is Bellam 4x pledge. Okay, clear? Apart from this, there have been some social actions also. சொசைட்டி கூட நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து விஷயங்களை வந்து இந்த COP 30ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அகைன் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். பெல்லம் ஹெல்த் ஆக்ஷன் பிளான், ஜெண்டர் ஆக்ஷன் பிளான். ஓகேவா. தீஸ் 2 ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஹெல்த் ஆக்ஷன் பிளான்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி COP சமிட்ல இது ஹெல்த்தை பத்திலாம் பேசினதே இல்லை. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கிளைமேட் அடாப்டேஷன் பிளான் டெடிகேட்டட் டு ஹெல்த். ஓகேவா. இதை வந்து கிட்டத்தட்ட 30 கண்ட்ரி அண்ட் 50 ஆர்கனைசேஷன் என்டோர்ஸ் பண்ணிருக்காங்க, சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா.
First formal integration of public health into climate policy. Public health அது வந்து climate policyல ஜாயின் பண்ணது வந்து இந்த பெல்லம் காப் சமிட் தான். சரிங்களா? இது addresses heat waves and vector borne diseases. $300 million mobilized from philanthropies for climate resilient health system. So philanthropies na என்னது? சோஷியல் ஒர்க் வந்து ஃபைனான்சிங் பண்ணுவாங்களா நிறைய, அவங்க வந்து அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட $300 million இனிமே கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. அகைன் திஸ் இஸ் நாட் நெசசரிலி பைண்டிங், இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு டெசிஷன். ஓகேவா? ஃபோக்கஸஸ் ஆன் குளோபல் சவுத். குளோபல் சவுத்னா என்னது? ஸோ முக்கியமாக இந்த ஆப்பிரிக்கா, இந்தியா, இந்தோனேஷியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருக்காங்களா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், அவங்கள தான் குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் போவர்ட்டி அதிகமாக இருக்குது, ஹெல்த்தோட கண்டிஷனும் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இதை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதை 43 கண்ட்ரிஸ் சைன் பண்ணியிருக்காங்க, as well as யூரோப்பியன் யூனியன். கிளியர்? திஸ் இஸ் யுவர் பெல்லம் ஹெல்த் ஆக்ஷன் பிளான். ஜெண்டர் ஆக்ஷன் பிளானும் எடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு 9-year ரோட் மேப், 2026ல இருந்து 2034 வரைக்கும் இதை அடாப்ட் பண்ண ஒரு பாலிசி. ஸோ இது என்ன பண்ணுது? ensures climate action addresses gender equality and women empowerment. ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கும் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கும் இது முக்கியமான ஒரு விஷயம். VAWGனா வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இருக்குல்ல, அதை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெண்டர் ஆக்ஷன் பிளான் அவங்க எடுத்திருக்காங்க. ஓகேவா? உமன் என்விரான்மெண்டல் டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் இட். இன்ஃபர்மேஷன் இன்டெகிரிட்டி டிக்ளரேஷன். இன்ஃபர்மேஷன் இன்டெகிரிட்டி டிக்ளரேஷன் பேரை பாருங்க. இதை சைன் பண்ணது ஒரு என்டோர்ஸ் சப்போர்ட் பண்ணது பிரேசில், கனடா, சைல், டென்மார்க் அண்ட் அதர்ஸ். ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஃபர்மேஷன் இன்டெகிரிட்டி இன்க்ளூடட் இன் COP action agenda. Commitments to address climate disinformation. கிளைமேட் சம்பந்தமா நிறைய ஃபேக் நியூஸஸ் இருக்குல்ல, ஃபேக் இன்ஃபர்மேஷனை அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு பாடி இது இன்ஃபர்மேஷன் இன்டெகிரிட்டி டிக்ளரேஷன். ஓகே, கிளியர்? ஸோ இது ஃபார் பீப்புள், ஃபார் சோஷியல் கிளைமேட் ஆக்ஷன். இது COP30 வருது. ஸோ இதை நம்ம பார்த்தோம். COP த்ரோய்கா பார்த்தோம்ல, UAE, அஜர்பைஜான், பிரேசில். இங்க இதுதான் ரீசெண்டா நடந்த COP சமிட்ஸ். COP29, COP28, COP29, COP30. இங்க இருக்கிற பிரசிடென்சிஸ் இருக்காங்களா, COP யாரெல்லாம் பிரசிடென்டா இருந்தாங்களோ, ஒரு இந்த பிரசிடென்சி சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா 1.5 மிஷனை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. 1.5 மிஷன்னா என்னது? அந்த 1.5 டார்கெட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னு. சரிங்களா? பார்ட்னர்ஷிப் வித் இன்கமிங் COP31 பிரசிடென்சி, as well as not just இவங்க 3 பேர் மட்டும் இல்ல, அடுத்த வர COP சமிட் அதுவும் எங்க நடக்க போகுது? துருக்கியில நடக்க போகுது. COP31 அவங்க கூட அவங்க என்ன பண்ண போறாங்க? பார்ட்னர்ஷிப் பண்ண போறாங்க, and they will execute their plans. Okay, apart from that we have already seen this loss and damage fund. first party loss and damage fund எந்த COP சமிட்ல கொடுத்தாங்க? COP29, right? COP29. So again here it is continued. First funding round launched. So this is about $250 million available for immediate disaster risk. இமிடியேட்டா எங்கேயாவது ஒரு டிசாஸ்டர் நடக்குதுன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட $250 million வந்து கொடுக்கப்படும். ஓகேவா? as a loss and damage fund. ஓகேவா? so this agreed at the previous COPsல கூட இத பத்தி பேசிருக்காங்க. this continued mechanism. so that's it, we have completed. so இன்னைக்கு நம்ம முக்கியமா என்ன பார்த்தோம்? implementation focus. இந்த COP30 பொறுத்த வரைக்கும் வெறும் சொல்றது மட்டும் இல்லாம அது இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு ஃபோக்கஸ் இருக்கு. இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் பண்றோம் அதுக்காக GGA மெஷரிங் ஃப்ரேம்வொர்க்கையும் அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. ஹிஸ்டாரிக் ஃபைனான்ஸ் கோல்ஸ் நடந்திருக்கு. 1.3 ட்ரில்லியன் டாலர்ஸ் நம்ம பார்த்தோம்ல, அது வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு ஃபெசிலிட்டியை வந்து எடுத்துட்டு வந்திருக்கு. முக்கியமானது இது.
பாருங்க, டிராபிக்கல் ஃபாரஸ்ட் வெறும் ப்ரொடெக்ட் பண்றதுனால ஒரு கண்ட்ரிக்கு என்ன கிடைக்கும்? ஃபண்டு கிடைக்கும். எவ்வளோ ஃபண்டு? 6.7 பில்லியன் டாலர்ஸ் as well as 125 பில்லியன் டாலர்ஸ். சரிங்களா? குளோபல் கோஆபரேஷன். ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இங்க. இந்த காப் சமிட்ல ஆக்சுவலி யூஎன்எஃப்சிசியில் எத்தனை பார்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க? 198, ரைட்? இந்த சமிட்ல அட்டென்ட் பண்ண மெம்பர்ஸ் வந்து வெறும் 195 மெம்பர்ஸ் தான். அதே மாதிரி திஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் காப் சமிட் இன் விச் யூஎஸ் டிட் நாட் அட்டெண்ட். யூஎஸ் வந்து அட்டெண்டே பண்ணல. யூஎஸோட எந்த டெலிகேட்டும் வந்து இங்க அட்டெண்ட் பண்ணல காப் சமிட். சரிங்களா? இன்னும் நிறைய இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தது. முக்கியமா ஃபாசில் ஃபியூவல்ஸ் இருக்குல்ல, ஃபாசில் ஃபியூவல்ல இருந்து கண்டிப்பா நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது, டிரான்சிஷன் கண்டிப்பா ஆயிடணும், அதை பத்தி டெஃபினட்டிவா எதுவும் பேசல இங்க. ஃபாசில் ஃபியூவல் என்ற ஒரு வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணல இந்த முழு காப் சமிட்ல. கோல், ஆயில் அதை பத்தி எதுவுமே பேசல அவங்க. சரிங்களா? தீஸ் ஆர் தி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் காப் சமிட். அண்ட் I hope this class was informative and very important for the upcoming prelims. Okay, one of the question might come from COP30. Okay, thank you.